சீதாராமன் சீரியல் நவம்பர் 13 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் வந்ததுமே சீதா அவங்கள கூட்டிகிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. வெளியே வரும்போது கரெக்டாக சீதாவோட கால் தடுக்கி விடவும், சீதா இருமா கொஞ்சம் வந்து தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு போமா அப்படின்னு சேது சொல்ல, அவள் என்ன புதுசாக காலேஜுக்கு படிக்கவா போகிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க மகா. ஆஹா, முன்னாடியே கடவுள் எச்சரிக்கை பண்ணுறாரு போல இருக்கே அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு 3 பேத்தையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து சீதா கிளம்பிடுறாங்க காரில். கொஞ்ச தூரம் போனதுமே பிரியா, அஞ்சலி 2 பேரும் சேர்ந்துட்டு சத்யாவை ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சத்யாவும் அப்படியே வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. என்ன ஆச்சுன்னு சீதா கேட்க, அவளுக்கு வாமிட் வருது, முதல்ல காரை நிறுத்துங்க டிரைவர்னு சொல்லிட்டு காரை நிறுத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல சீதா அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. சீதா டிரைவர் கிட்ட தண்ணி பாட்டில் இருக்கா, நீங்கள் ஏதாவது தண்ணி பாட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இப்படி கேட்டுகிட்டே இருக்காம போய் முதல்ல தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க திட்டவும், சரின்னு சீதா இருங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ராமாவை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டிரைவர் உடனே திரும்பி பார்க்கவும், இதெல்லாம் சும்மா ட்ராமா தான், அந்த சீதாவை வெளியே அனுப்புறதுக்காக நாங்கள் பண்ண ட்ராமா, நீங்கள் கார் எடுங்க அப்படின்னு சொல்ல டிரைவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. முதல்ல கார் எடுக்க போகிறீங்களா இல்லை நாங்கள் வெளியே இறங்கிடவா அப்படின்னு கேட்க டிரைவரும் அமைதியாக கார் எடுக்கிறாங்க. சீதா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படியே பின்னாடியே ஓடி வராங்க. அஞ்சலி திடீர்னு காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி வண்டியை ஸ்டாப் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி பிரியா கேட்க, அவள் பக்கத்தில் வந்ததும் திரும்பவும் கார் எடுக்க சொல்லிடுவோம், ஸ்பீடாக போயிடுவான் அப்படின்னு சொல்ல, சரின்னு அதே மாதிரி டிரைவரும் பண்ணுறாங்க. சீதா ஓடி வராங்க. கார் வேகமாக போயிடவும் சீதா ஓட முடியாமல் அப்படியே நின்னுறாங்க. கையில் இருக்கிற தண்ணி பாட்டில் தூக்கி வீசிட்டு, இதெல்லாம் உங்கள் ட்ராமா தானா, சில்வண்டுங்களா, நான் அங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு துரைக்கு கால் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பக்கத்துலேயே மகா செட் பண்ணி வச்ச செந்தூரனோட குரூப் ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. சீதா கிட்ட வந்து, நாங்கள் ட்ராப் பண்ணவா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, நோ தேங்க்ஸுங்கிறாங்க சீதா. துரையும் காலை அட்டன் பண்ணிடுறாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு போய் விடுறோம் மேடம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நோ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சீதா துரைக்கிட்ட பேசிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. துரை, என்னம்மா சீதாங்க, ஏதோ சவுண்டு கேட்குது, என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் இங்கே வேணும்னே கொஞ்சம் பேர் வந்து நின்று வம்பிழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து சீதாவை வேன்குள்ளே தள்ளி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திரும்பவும் துரை கால் பண்ணுறாங்க. சீதாவுக்கு சுவிட்ச் ஆஃப்னு வரவும் பயந்து போய் ஓடி வந்து மகா, அர்ச்சனா, சேது கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே மகா எதுவுமே தெரியாத மாதிரி, சரி உடனே நம்ம கமிஷனர்கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம், இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு ராம்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனருக்கு கால் பண்ண சொல்கிறாங்க சேதுவை. சேதுவும் கமிஷனருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆஹா, மகா என்னம்மா நடிக்கிறா அப்படின்னு அர்ச்சனா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கமிஷனர் கொஞ்சம் போலீஸை எல்லாம் மகாவோட வீட்டுக்கு அனுப்பி என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிக்க சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வாட்ச்மேன் மட்டும், சீதாம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்கள எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வியும் அதே மாதிரி சொல்கிறாங்க. செந்தூரனோட குரூப் சீதாவை தனியாக ஒரு பங்களோவில் கட்டி போட்டு வைக்கிறாங்க. அந்த மகா கிட்ட நம்ம டிமாண்டை கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு வேளை எனக்கு மட்டும் அந்த செந்தூரன் கால் பண்ணிட்டா அவ்வளோதான் மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, அக்கா நீங்கள் பயப்படாதீங்க, அவன் கண்டிப்பாக கால் பண்ண மாட்டாங்கங்கிறாங்க மகா. கரெக்டாக அந்த டைமில் செந்தூரன் வந்து அர்ச்சனா நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.